ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தை மாதம் 28ஆம் நாள் பிப்ரவரி 10 திங்கட்கிழமை. திரையோதசி திதி. திரையோதசி திதின்னு வந்தாலே பிரதோஷம் இன்னைக்கு. ஓகேங்களா? இன்று சோமவார பிரதோஷம், மிக மிக சிறப்பான நாள். இன்று புனர்பூச நட்சத்திரம், அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்குங்க. சூளம் கிழக்கு. பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. தயிர் கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லை தயிர் சாதமே சாப்பிட்டுட்டு போகலாம். இது மிக மிக சிறப்பு. கிழக்கு திசையாக ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போகிறோம், இல்லை முக்கியமான ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம், இன்டர்வியூ போகிறோம், இப்படி முக்கியமான நிகழ்வுகள் எதுக்காக போனீங்கன்னா அப்போ தயிர் மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க. சூலத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேஷம், நீங்கள் இன்னைக்கு சில அதாவது வேலை சம்பந்தமான விஷயம், இல்லை பின்னா குடும்பத்துக்கு தேவையான விஷயம், இல்லை ஒரு வீடு வாங்கலாம், இல்லைன்னா ஒரு இடம் பார்க்கலாம். இப்படி சில முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படி அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்பும் தேடி வரும். ஓகேங்களா? அது தொழில் சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் சரிதான், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய தாயின் மீது அதிகப்படியாக கவனம் எடுத்துக்குவீங்க. அம்மா சில விஷயங்கள் எல்லாமே கேட்டாங்க, அது எல்லாமே செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. இன்று மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பான நாளாக அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? எழுத்துப்பூர்வமான வேலைகள் கொஞ்சம் பார்ப்பீங்க. அது எழுத்துப்பூர்வமான வேலைகள் என்ன, கலைத்துறையில் சில பேர் இருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா டயலாக் எழுதுறது, இது மாதிரி விஷயத்தில் எழுத்துப்பூர்வமான வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அப்போ இன்று சிறப்பான நாளாக ரிஷபராசிக்கு அமைகின்றது. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுன ராசிக்கு இன்று எதிர்பாராத திடீர் வரவுகள் இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அதாவது தினசரி வேலைகள். ஓகேங்களா? தினசரி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். இல்லை கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா தினசரி பேட்டா வாங்கிட்டு வேலை பார்ப்போம் இல்லைங்களா? அப்போது எதிர்பாராத வரவுகள் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த ஷெட்யூல் எக்ஸ்டன் ஆகும். எக்ஸ்டன் ஆகிறப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ திடீர் பாராத வரவுகள் இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. கடகம், உங்களுடைய வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். ஓகேங்களா? அது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க. ஓகேங்களா? அந்த வேலையில் திறமை வெளிப்படும். உங்களை பாராட்டுவாங்க, எல்லாருமே பாராட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இந்த வேலையை பார்த்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகேங்களா? யாராவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா உடனே டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவீங்க. வேலைகளை அவ்வளோ சுறுசுறுப்பாக பார்ப்பீங்க. இன்று முருகப்பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. சிம்மம், இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். ஓகேங்களா? எதனால் அப்படின்னா நாமளே தேடி அந்த விரயத்துக்கு போவோம். ஒரு 4 பேரோட ஒரு டீ கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் செலவு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்மளே ஏற்றுக்குவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக, இல்லை ஒரு வேலை சம்மந்தமாக ஒரு நீண்ட தூர பயணங்கள் இருக்குது. இல்லை ஒரு ரிலேஷன் வீட்டுக்கே கூட போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீண்ட தூர பயணங்கள் இன்று உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. கன்னி, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலைகளில் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் எல்லாமே தெளிவாக பார்ப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் பேச போகிறோம். இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூவில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபங்களும் தேடி வரும். இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. துலாம், பயணங்களில் கவனம். ஒரு காரில் பைக்கில் போகிறப்ப ரொம்ப கவனமாக பார்த்து போங்க இன்னைக்கு. ஓகேங்களா? அதுக்கான முக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. வேகமாக போகாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் டயத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரம், தொழில் தொடர்பான புதிய செயல்பாடுகள், அதாவது பிஸ்னஸில் வேறு மாதிரி மாற்றலாம், அதே டைத்தில் வியாபாரத்துலேருந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. விருச்சிகம், நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கவனமாக இருந்தவங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இன்று தனுசு, வேலைகள் அனைத்திலும் கவனம் வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பதில் சில சிக்கல்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அது வேலை சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடே மாறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடு மாறலாமா வேணாமா, இந்த பட்ஜெட்டில் வீடு பார்க்கலாமா, இல்லை இன்னும் அதிகமான பட்ஜெட்டில் வீடு பார்க்கலாமா, இப்படி ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். அதே நேரத்தில் மன சஞ்சலங்களும் எல்லாமே இருக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனமகிழக்கூடிய நிகழ்வுகள், குடும்பத்திற்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே இருக்கு. மாணவர்கள் மிக சிறப்பான படிப்பு திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஓகேங்களா? அது குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்லை பிசினஸ்க்காக இருக்கலாம். அப்போ கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது.
அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் நலனில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா ஒன்றுக்கு சரி பண்ணிக்கோங்க. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. மீனம், தெய்வ வழிபாடு, பூர்வீகம் சார்ந்த வேலைகள். ஓகேங்களா? பூர்வீகம் சார்ந்த சில வேலைகள் எல்லாமே பார்ப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு, தெய்வ வழிபாடுக்கு வந்து இன்றைய நாளை வந்து அர்ப்பணிப்பீர்கள். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்மளுடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.